வணக்கம், உதயகுமார் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் பேக் காங்கிரீட் மிக்சர் மிஷின். ஒன் பேக் காங்கிரீட் மிஷின் வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனில் செய்வாங்க. நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் செய்கிறோன்னு உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல டயர்லேருந்தே போயிடலாம். இந்த அப்பு தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இதோட திக்னஸும் கம்மியாக இருக்கும். ரெண்டு பக்கமும் வேறு சைஸ் பேரிங் வரும். இந்த பேரிங் உடஞ்சா எல்லா பக்கமும் அவைலபிலிட்டி இருக்காது. இதுக்காண்டி கோயம்புத்தூர்லேருந்து வர வரைக்கும் உங்கள் மிஷின் வந்து இருக்க இடத்துல நிற்கிற மாதிரி ஆகி போயிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு சப் ஆக்சல் போட்டு ரெண்டு பக்கமும் பால் பேரிங் வர மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா திக்னஸும் நல்லா ஹெவியாக வந்துடும். உங்களுக்கு உடைய கம்ப்ளைண்ட் வராது. டர்னிங் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு போல்ட் போடுவாங்க. நம்ம அந்த வேலை செய்கிறதில்ல. 1 இன்ச்சு போல்ட் என்ன ஆகும்னா நாளடைவில் தேய்மானம் ஆகி சீக்கிரம் ஷேக் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 சாஃப்ட் போட்டிருக்கோம். இந்த 1.25 சாஃப்ட் வந்து 1 இன்ச்சோட நல்லா லைஃப் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சீக்கிரம் டேமேஜ் வரக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் இந்த சாஃப்ட் திருப்பி வாங்கணும்னு அவசியம் இல்லை. 1.25 சாஃப்ட் கூட நீங்கள் உங்கள் ஊர்லேயே கூட ஹார்ட்வேர்ஸ் கடையில் வாங்கி மாட்டிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பேரிங் டேப் போட்டிருக்கோம். பேரிங் டேப்பில் என்ன அட்வான்டேஜ்னா லைஃப் லாங் வந்து இந்த ஷேக்கிங் கம்ப்ளைண்ட்லாம் வரவே வராது. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் புஷ் போட்டுட்ருப்போம். புஷ் டைப் போடுவோம். இதில் வந்து காஸ்டிங் புஷ், இதில் வந்து எம்எஸ் சாஃப்ட் ரன் ஆகும். தேய்மானம் ஆக ஆக என்ன ஆகும்னா ஓவாலிட்டி ஆகிரும். அதனால் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து பேரிங் வர மாதிரி போட்டுட்ருக்கோம். இதனால் என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் முன்னே வந்துட்டு சாஃப்ட்டும் மாற்றுற மாதிரி வரும், புஷ்ஷும் மாற்றுற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்டும் மாற்ற வேண்டியதில்லை, புஷ்ஷும் மாற்ற வேண்டியதில்லை. அதில் வர பேரிங் உடஞ்சா பேரிங் மட்டும் மாற்றினா போதும். பேரிங் உடையுமான்னு நீங்கள் கேட்கலாம். பேரிங் உடையிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே நம்ம லோடே கொடுக்க போகிற ஒரு இடத்துல லோடு கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பேரிங் உடையும். சும்மா இருக்க இடத்துல அந்த இடத்துல பேரிங் உடையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பேரிங் எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் வரும். மினிமம் 100 to 150 ருபீஸ் தான் வரும். நீங்கள் எங்கே வேணால் வச்சு கழட்டி மாட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5mm கோன் தான் நம்ம கம்பல்சரி போட்டுட்ருக்கோம். பாட்டம் ட்ரம் 340 kg வரும். மிக்சிங் பிளேடு பார்த்திங்கன்னா 1.5 மிக்சிங் பிளேடு வந்துடும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எல்லா சேனலுமே கம்ப்ளீட்டாக வைசாக் சேனல் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கோம். ரோலிங் சேனல் வெயிட்லெஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. 5 2 சேனல் தான் நம்ம பாக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். 2 சேனலையும் ஒட்டுக்கா சென்டரில் வச்சு வெல்டிங் அடித்து பாக்ஸ் பண்ணி தான் போடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் 10 to 15 வருஷம் கம்பல்சரி ஓடணும். அப்போ தான் இந்த மிஷின் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே வரும். அதே மாதிரி சீட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபோல்டிங் பண்ணி மட்டும்தான் போடுறோம். கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி போடுறதில்ல. ஏன் கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி போடுறதில்லைனா, அது கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி போட்டோம்னா வெல்டிங் அடிக்கிற இடத்துல கிராக் வரும். ஃபோல்டு பண்ணி போடும்போது அந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது. எல்லா சீட்டுமே கம்ப்ளீட்டாக லேசர் கட்டிங்கில் கட் பண்ணி தான் போடுறோம். உங்களுக்கு போர் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லா ஆங்கிளுமே பார்த்தீங்கன்னா 1.25 ஆங்கிள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1.25 ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, உங்களுக்கு அதை வந்து ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இருக்கும், லைஃப் ஜாஸ்தி கிடைக்கும், கிராக் வராது வெல்டிங் அடித்த இடத்துல. அதே மாதிரி 6 HP கிர்லாஸ்கர் இன்ஜின் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கும், ப்ராப்பர் சர்வீஸ் இருக்குது, 1 year வாரண்டியோடு வந்துடும். எல்லா மிஷினரிஸுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன மிஷினரிஸ் வேணாலும் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.